பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய தகப்பன் நானே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரயோஜனமானவைகளை போதிக்கிறாரா கர்த்தர். சொல்லுகிற ஒரு வார்த்தை கூட பொக்கு வார்த்தை கிடையவே கிடையாது. பிரயோஜனமற்ற வார்த்தை அவர் நம்மகிட்ட சொல்றதே கிடையாது. உங்களுக்கு கர்த்தர் எவ்வளவு வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் ஏதோ ஒரு லாபகரமான வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கென்று மனதில் வச்சுட்டு தான் உங்களோட என்னோடையும் ஒவ்வொரு நாளும் பேசுகிறாரு, ஒவ்வொரு வாரமும் பேசுகிறாரு, ஒவ்வொரு மாதமும் பேசுகிறாரு, ஒவ்வொரு வருஷமும் பேசுகிறாரு. ஏன் கேட்டால் பிரயோஜனம் இல்லாத எதையும் கடவுள் எப்போதும் பேசுகிறதே கிடையாது. பக்கத்தில் சொல்லுங்க, பிரயோஜனம் இல்லாத எதையும் கர்த்தர் பேசுகிறதே கிடையாது. கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார்னா அது உங்களுக்கு பிரயோஜனமானதாகத்தான் இருக்கும். அந்த வார்த்தையை பிடித்து கொண்டால் நீங்கள் நடக்க வேண்டிய வழியில அவர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் நடத்துவார்ன்றீங்க? நாம் நடந்து போய் கொண்டிருக்கும் போது உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் என்ன வேணாலும் வரலாம். பெரிய வனாந்தரம் இருக்கலாம், பெரிய யோர்தான் இருக்கலாம், பெரிய எரிகோ கோட்டை இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இது எல்லாவற்றையும் தாண்ட செய்து வசனத்தின்படி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான நல்ல தேசத்துக்கு நேராய் உங்களை கடவுள் நன்றாய் நடத்தி செல்லுவார்.